ஜேசன் சஞ்சய் சில ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவில் உள்ள திரைப்படக் கல்லூரி ஒன்று பயின்று வந்தார். சமீபத்தில் தனது படிப்பை முடித்து கொண்ட இவர் சொந்த ஊருக்கு திரும்பினார். இதையடுத்து அவர் லைகா புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் ஒரு படத்தை இயக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. ஆனால் அதன் பிறகு படத்தின் கதாநாயகன் கதாநாயகி குறித்த தகவல்களோ படப்பிடிப்பு எப்போது தொடங்க இருக்கிறது என்பது குறித்து தகவலோ தெரியவில்லை. ஆனால் இப்போது அது குறித்த தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. சஞ்சய் தனது படத்தின் ஹீரோவை தேர்ந்தெடுக்க பல்வேறு வளர்ந்து வரும் நாயகர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதில் கவின், அசோக் செல்வன் உள்ளிட்டோரின் பெயர்களும் அடக்கம். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அவர்கள் இவரது படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் இதனால் இன்னொரு வாரிசு நடிகரிடம் சஞ்சய் சென்றதாகவும் குறிப்பிடுகிறது. அவர் வேறு யாருமில்லை, விக்ரமின் மகன் துரு விக்ரம் என்று சொல்லப்படுகிறது. ஆதித்யா வர்மா படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான இவர் அடுத்து மகான் படத்தில் நடித்தார். தற்போது மாரி செல்வராஜ் இயக்கி வரும் பைசன் படத்திலும் நடித்து வருகிறார். இவர்தான் தற்போதைக்கு விஜயின் மகன் படத்தில் ஹீரோவாக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜோசன் சஞ்சய் இருக்கும் படத்தில் கதாநாயகியாக நடிப்பதும் ஒரு வாரிசு நடிகைதான் என கூறப்படுகிறது. இயக்குனர் ஷங்கரின் மகள் அதிதி ஷங்கர் தான் அவர் என்று சினிமா வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவர் ஏற்கனவே விரும், மாவீரன் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார். இது மட்டுமன்றி இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானின் மகன் ஏ.ஆர். அமீன் இசையமைக்க உள்ளதாக குறிப்பிடுகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவலுக்காக ரசிகர்கள் காத்து கொண்டுள்ளனர்.